ஒரு வயசான ஒருவர் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அவர் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட யாரோ பேசிட்டு இருக்காங்க. யாரு பேசுறாங்கன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க சார், உங்களோட கவலை எனக்கு புரியுது. இந்த வயசுல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கவலை தான். எப்படியும் உங்களுக்கு ஒரு 70 வயது இருக்கும். உங்க கேஸ் எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெளிவா புரியுது. அது மட்டும் இல்லாம நீங்களே சொல்லி இருக்கீங்க, நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்க நிறைய பிராக்டிஸ் பண்றேன். ஆனா என் மைண்ட் ரொம்ப கஷ்டப்படுது. அதிலும் குறிப்பா சொல்ல போனா, என் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கரெக்ட் தான். இது சாதாரண விஷயம்தான். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா நீங்க உங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கிரேட் சார்னு சொல்லி அந்த டாக்டர் அந்த வயதானவரிடம் சொல்லிட்டு இருந்தார். டாக்டர் இந்த மாதிரி பேச பேச இந்த வயதானவர் சொல்கிறார், சார், அதனால்தான் நான் சொல்றேன், நான் இதுக்காக நிறைய பிராக்டிஸ் பண்றேன், நிறைய யோகா பண்றேன், மெடிடேஷன் பண்றேன். ஆனா இருந்தும் என் மைண்டு நார்மலாவே இருக்கிறது இல்ல. நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்க ட்ரை பண்ணாலும் திடீர்னு யாரையாவது பார்த்துட்டேன் அப்படின்னா அப்புறம் அந்த கண்ட்ரோல் மொத்தமா போயிடுது. இதுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதனால்தான் உங்களை பார்க்கவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்கிறார். அதுக்கு அந்த டாக்டர், சரி ஓகே, இன்னையில இருந்து நான் சொல்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி எண்ணம் வராது. உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி தோணுதோ அப்பெல்லாம் நீங்க டக்குன்னு போய் குளிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நோட்புக்ல 1ல இருந்து 1000 வரைக்கும் எழுதுங்க. திருப்பி மறுபடியும் 1ல இருந்து 1000 வரைக்கும் எழுதுங்க. அப்புறம் 1000லிருந்து 1 வரைக்கும் எழுதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கிறார் அந்த டாக்டர். அந்த டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் அந்த வயசானவரும் கேட்டுட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறார், சரி ஓகே, உங்களுக்கு யாரை பார்க்கும்போது ரொம்ப அதிக எண்ணம் வருதோ அவங்கள பார்க்கறத தவிர்த்து விடுங்கள். ஒருவேளை அவங்களே பேச வந்தாலும் நீங்க அவங்க கிட்ட பேசாதீங்க. அந்த இடத்துல இருந்து விலகி போக ட்ரை பண்ணுங்க. இது ஒண்ணுதான் அதுக்கு வழி. இதுவே ரெகுலரா நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா போக போக எல்லாமே சரியா போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனா இட் இஸ் பாசிபிள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கேட்கிறார். அதுக்கு அந்த வயதானவரும், எனக்கு புரியுது டாக்டர், நீங்க சொல்றத கேட்க ஈஸியா இருக்கு. ஆனா அதை ஃபாலோ பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, நான் கண்டிப்பா இதை ட்ரை பண்றேன். வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த டாக்டரும், சரி ஓகே சார், நீங்க கிளம்புங்க. எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. முதலில் ஒரு 21 நாள் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த வயதானவர் அங்கிருந்து கிளம்பி கார்ல வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். கார்ல அவர் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறார். டாக்டர் நிறைய விஷயம் சொன்னாரு. ஆனால் நம்ம சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி இருந்தது இல்ல. ஆனா இப்ப மட்டும் ஏன் இந்த மாதிரி தோணுது? நம்ம என்ன அவ்வளவு மோசமாக மாறி இல்லையே, நம்ம அந்த மாதிரி எல்லாம் கிடையாதே. நம்மள எல்லாரும் நல்லவன் தானே சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருந்து நமக்கு ஏன் இந்த மாதிரி தோணுது? முறைப்படி பார்த்தா இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறார். அதே நேரத்துல மிகவும் வருத்தமாக இருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வழியா அவர் வீட்டுக்கு வருகிறார். இவர் வீட்டுக்கு அருகில் இருந்த அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இவரை கூப்பிடுது. தாத்தா தாத்தா, எங்க போயிட்டு வரீங்க? காலையிலேயே பந்து அந்த பக்கம் விழுந்துருச்சு. நான் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க வீட்ல இல்ல. நீங்க இருந்தா எடுத்து போட்டிருப்பீங்க. எங்க தாத்தா போயிட்டீங்க? அவர் ஒன்றும் பேசாமல் வீட்டிற்குள் போனார். ஏன் தாத்தா பேசாம போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு பேச பேச இவருக்கு, ஐயோ இவ ஒருத்தி, நானே இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வரேன், இவளை வேற பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்தா இவ வேற பேசிக்கிட்டே இருக்கா. சரி பார்க்காம போயிடலான்னு சொல்லிட்டு அவ பேச பேச அவளுக்கு அவர் குரல் கூட கொடுக்கல. இவர் பாட்டுக்கு நேரா பார்த்துட்டு போயிட்டே இருக்கார். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா விடுற மாதிரி தெரியல. என்ன தாத்தா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. அப்படியெல்லாம் போயிட முடியாது, இருங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறாள் அந்த பெண். அதுக்கப்புறம் இவர் டக்குன்னு வீட்டுக்குள்ள கதவை லாக் பண்ணிக்கிறார். கதவை லாக் பண்ணி ஸ்கிரீனை மூடுகிறார். மூடிட்டு எட்டி பார்க்கிறார். போயிட்டாளா அந்த பொண்ணு? இவளுக்கு என்ன, சாதாரணமா பேசிட்டு போயிருவா. அதுக்கப்புறம் நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். போயிட்டாளா இல்லையான்னு சொல்லி எட்டி பார்க்கிறார். இவர் இந்த மாதிரி எட்டி பார்க்க, அப்பாடா ஒரு வழியா போயிட்டாப்பா. அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா என்னதான் பண்றாங்க? இந்த பொண்ணு அது
பாட்டுக்கு தெருவுல விட்டுருக்காங்க, இவ பாட்டுக்கு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கா. நம்ம கண்ணு வேற சும்மா இருக்க மாட்டேக்கி, என்னதான் பண்றதோ கடவுளே, ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வயதானவர் பேசிட்டு இருக்கிறார். அந்த பொண்ணு வெளியே இருந்து கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப டக்குன்னு பார்த்தா அவருக்கு ஒரு போன் வருது. இவரும் போன் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் போன் பேசி முடிக்க வெளியே இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த சவுண்ட் இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. என்னடா அது, தூரத்துல தானே கத்திட்டு இருந்துச்சு, இப்பெல்லாம் வீட்டு பக்கத்திலேயே கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவா வந்து ஜன்னல் கதவை திறந்து பார்க்க அந்த பொண்ணு வெளியே தான் இருக்கா. அவள், ஹாய் தாத்தா, என்ன தாத்தா நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசாம போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க ஷாக் ஆயிடுறார். அடி பாவி மவளே, நான் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேங்கிறியே, ஏன் இங்க வந்து தொலைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறார். அதே நேரத்துல அவர் மனசுல நிறைக்கிறத சொல்ல முடியல. மெதுவா கேட்கிறார், ஏமா என்னாச்சு, ஏன் கூப்பிட்டுட்டே இருக்க என்று கேட்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, என்ன தாத்தா வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க, கதவை திறக்க மாட்டீங்களா, ஏதோ வேற ஒரு ஆள் வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க, நான் உங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெள்ளந்தியா பேசுகிறாள். இவள் இந்த மாதிரி பேச இந்த வயதானவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இல்லம்மா, திறக்கிறது பத்திலாம் இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேனா கொஞ்சம் சோர்வாக இருக்கு, டேப்லெட் கொடுத்திருக்காங்க, அதை தான் போட்டுட்டு தூங்கலாம்னு சொல்லி பார்த்தேன், அதனாலதான் டோரை லாக் பண்ணி வச்சிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே சரி வேறு வழி இல்லாம அந்த கதவும் திறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் கதவு திறந்த உடனே அந்த பொண்ணு, என்ன தாத்தா ரொம்ப வாசனையா இருக்கு, சாப்பிட என்ன வாங்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அதனாலதான் நீங்க கதவை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் எனக்கெல்லாம் கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஜாலியா உள்ள போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு உள்ள போக போக இவர் மறுபடியும் யோசிக்கிறார். எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் முதல்ல நடக்குது, இந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா இந்த பிள்ளையே பக்கத்திலே வருது, இப்ப என்னதான் பண்றது, சரி ஓகே ஏதாச்சும் பண்ணி சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த பிள்ளையும் விட்டா போதும்னு சொல்லிட்டு உள்ள போய் இங்க அங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாள். தாத்தா, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு வரேன், வீடும் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, எப்படி இவ்வளவு சூப்பரா வீட்டை மெயின்டைன் பண்றீங்க அப்படி அந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லம்மா எனக்கு கொஞ்சம் சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும், அது மட்டும் இல்லாம வீடை சுத்தமா பாத்துக்கிறது என்னோட பொழுதுபோக்கு, நிறைய புக்ஸ் படிப்பேன், அது மட்டும் இல்லாம டைம் கிடைக்கும் போது வீட்டை ஃபுல்லா கிளீன் தான் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு மைண்டும் நல்லா இருக்கும் அப்படி அவர் அந்த பொண்ணிடம் சொல்கிறார். அதுக்கு உடனே அந்த பொண்ணு, அப்படியா தாத்தா அப்படின்னு பேசிக்கிட்டே அவருக்கு தெரியாம கதவை லாக் பண்ணுகிறாள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, சரி தாத்தா எனக்கும் போர் அடிக்குது, அப்பா அம்மா மாலை தான் வருவாங்க, எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லம்மா பேசுறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கு, நானே இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், நீ தப்பா எடுத்துக்கல அப்படின்னா நீ ஏன் உன் வீட்டுக்கு போயிட்டு மாலை வரக்கூடாது, நீ மாலை வா பேசலாம்னு சொல்லி அந்த வயதானவர் சொல்கிறார். அதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணு சொல்லுது, தாத்தா மாலை தான் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து விடுவார்களே, அப்புறம் நான் ஏன் இங்க வந்து உங்ககிட்ட பேசணும், எனக்கு இப்போ போர் அடிக்குது, பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதால தான் நான் இங்கு வந்திருக்கேன், என்ன தாத்தா இது கூட புரிஞ்சிக்காம இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்றார். அதுக்கு உடனே அவர், சரி ஓகே நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க போறதில்லை, சரி ஓகே நீ கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு, உனக்கு என்ன பேசணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கு அந்த பொண்ணு, என்ன தாத்தா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதா, பொதுவாவே உங்க வயசு ஆளுங்க நிறைய பேர் எங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுவீங்க, நீங்க அட்வைஸ் கூட பண்ணலாம், ஆனா நீங்க பேசுறதுக்கே தயங்குறீங்களே என்று அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுது. அந்த பொண்ணு இந்த மாதிரி பேச பேச அவர் சொல்கிறார், இல்லம்மா அட்வைஸ் எல்லாம் பண்ணா அதனால என்ன வந்துட போகுது, எங்க வயசுல இருக்கிறவங்க சொன்னா மட்டும் நீங்க கேட்க போறீங்களா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்க பண்ண போறீங்க, அதனால நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா என்று அந்த வயதானவர் கூறுகிறார். சரி நீ என்ன இந்த மாதிரி தான் மேக்கப் எல்லாம் போடுவியா, வீட்டுல கேட்க மாட்டாங்களா, இது என்ன சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்கு, உனக்கு எப்படியும் வயசு அதிகமாக இருக்கும், நீ இப்ப ஏன்மா இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்க என்று அவர் கேட்கிறார். அதுக்கு உடனே இந்த பொண்ணு சொல்லுகிறாள், ஏன் தாத்தா நல்லா இல்லையா, இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி என் நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாம என் நண்பர்களிலே நான் தான் ரொம்ப அழகா மேக்கப் போட்டிருப்பேன், இன்னும் என் நண்பர்கள் எல்லாம் போடுறத பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்களோ என்று அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதற்கு அவர், என்னமா சொல்ற, இந்த காலத்துல இப்படி மேக்கப் போடுறீங்க, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, தாத்தா இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி, இதுல நான் யோகாசனம் எல்லாம் பண்ணுவேன் என்று சொல்லி யோகாசனம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அவள் யோகாசனம் பண்ண அவர் அவளையே பார்க்கிறார். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது, நீங்க உங்க மனசை அமைதியா வச்சுக்கணும், நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு.
இவரும் தன்னை நல்லா தான் வச்சுக்க நினைக்கிறார். இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்றா, பார்க்க வேற அழகா இருக்கா, என்னதான் பண்றதோ என்றார். அவரால் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த பெண்ணை பார்க்கும்போது வேணும்னே வெறுப்பேத்த பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு கேட்கிறாள், என்ன தாத்தா என்னோட யோகாசனம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, நீங்க பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்கிறாள். அந்த பொண்ணு தாத்தாவின் மனசை மாற்றி அவரை ஒரு அறைக்குள் கூட்டிட்டு போகிறாள். அந்த வயதானவருக்கு தேவையானதை அந்த பொண்ணு கொடுக்கிறாள். அவருக்கு தேவையானதை கொடுத்து அவரை மயக்கமடைய செய்து அவர் கை காலை கட்டி போடுகிறாள். அப்பொழுது அந்த பொண்ணு சிரிக்கிறாள். அவள் ஏன் சிரிக்கிறான்னு சொல்லி பார்த்தா வேறு ஒன்றும் கிடையாது, அவரை திசை திருப்பி மயக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் திருடி விட்டு போலாம்னு சொல்லிதான் அந்த பொண்ணு பிளான் பண்ணிருப்பாள். அதுக்கேத்த மாதிரி இவரும் மயங்கி விழுக அந்த பொண்ணு, பாடா நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு, இனிமே என் கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான், யாருக்கிட்ட, என்கிட்டேவா என்று சொல்லி வீட்டில் இருந்த பணம், தங்கம், வைரம் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவள் கிளம்பிவிட்டாள். கதை முடிந்தது.